தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் சினாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டிருக்காங்க. அது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பதாக பதவியேற்றது, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்தீர்கள். இப்பொழுது 3ஆம் தேதி திரும்பவும் கமிட்டி மீட்டிங் நடத்துகிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங் 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு டயோசிசன் ஆஃபீஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடக்க போகுது. இதில் பர்னபாஸு எங்கே போயிட்டார்? அந்த லெட்டர் ஹெட்டில் கீழே போயிட்டார். அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி பிஷப்பின் திருநெல்வேலின்னு போட்டுருக்கு. இதை எதையுமே இந்த அஜந்தாவை அப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஆக்சுவலாக இது கவர்னர் மாரி தான். இப்போ பார்த்தீங்களா, கவர்னர் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதெல்லாம் அவர் ஏற்றுக்கலன்னொடனே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னர் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினாங்க. பார்த்தீங்களா, அதே கதை தான் இது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த 2 பேர் இந்த 2 பேர்லேயுமே மெஜாரிட்டி கமிட்டி பீப்புள் எதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியே பாஸ் பண்ண முடியும். சரியா? இப்போது நான் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஓப்பனிங் ப்ரேயர், அப்புறம் மாம்பழ சங்கம். மாம்பழ சங்கம்னு ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி மாம்பழ சங்க காணிக்க 1.5 கோடியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போது ஆடிட்டிங்கில் முதல் கொயரியே 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாம்பழ சங்க பணம் எங்கே போச்சு? இது காரில் வைஸ் சேர்மன் கொண்டு போக சென்னை செனாட் ஆஃபீஸுக்கு போச்சு. யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கடவுளுக்கு தெரியும். சரியா? இங்கேருந்து பணம் யார்? வைஸ் சேர்மன் கொண்டு போனார். இவாள் ஃப்ளைட்டில் போனார். என்ன போய் சேர்ந்துட்டு அந்த மாம்பழச்சங்க கணக்கு இப்பொழுது உள்ள ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் விசாரிப்பார் கண்டிப்பாக. இதில் இன்னொரு காரியம் பாருங்கள். பர்னபாஸ் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த ஃபினான்சியல் செக்ரட்டரியும் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் கூப்பிடுச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். இவர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. இவர் அப்ரூவே பண்ண வேண்டாம். இவர் அப்ரூவ் பண்ணலையா, கமிஷனரி பிஷப் வந்துடுவார், ஷர்மா வந்துடுவார். கமிஷனரியாக பிஷப் ஷர்மா வருவார். அவர் அப்ரூவ் பண்ண போகிறாரு. இவரையும் அப்ரூவ் பண்ணணும். இவர் கமிட்டியில் மெஜாரிட்டி என்ன தீர்மானம் அதை செய்து தான் ஆகணும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த கணக்கு வழக்க ஆடிட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போது ஆடிட்டிங் பண்ணக்கூடாது என்று சொன்னாலே திருட்டுத்தனம் இருக்குதா இல்லையா? சரி, இந்த கணக்கு வழக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு 10 அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொரு 4 அக்கௌண்ட்டு ஏதோ குருவானவர்கள் பேரில் இருக்குதான். ஒரு குருவானவர் பேரில் அக்கௌண்ட்டு திறக்கிறதே ஒரு பெரிய குற்ற செயல், கிரிமினல் செயல். அப்போது அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அக்கௌண்ட்டுங்க, அந்த அக்கௌண்ட்டு இன்னும் சரண்டர் பண்ணவில்லை. இப்போ முதல் தீர்மானம் மாம்பழ சங்கத்தை பற்றி பேச போகிறாங்க. இந்த மாம்பழ சங்கத்தில் என்ன செய்ய போகிறாங்கிறது முக்கியம் இல்லை. போன வருடம் மாம்பழ சங்கம், அதுக்கு முந்தின வருடம் மாம்பழ சங்கத்தில் பணம் என்ன ஆனது, இந்த கணக்கு வழக்கு இது வரும். சரியா? அடுத்தது ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ப்ரமோஷன்ஸ், அதை பற்றி கமிட்டியில் விவாதிப்பாங்க. அது இப்போ இந்த 3-4 நாட்களுக்குள்ளே எல்லாமே அவர் டிஎஸ் ஜெயசிங் அவர் எல்லாம் யார் எங்கெங்கே ப்ரமோஷன் பண்ணோம் அதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை தீர்மானத்துக்கு கொண்டு வரும்போது மெஜாரிட்டி அவங்க சைடு தான் இருக்கிறாங்க. அதனால் இது தீர்மானம் பாஸ் ஆயிரும். அடுத்தாப்பில் செக்ரட்டரிஸ் ஆஃப் காலேஜ், எத்தனை காலேஜ் இருக்குது? ஜான்ஸ் காலேஜ், எஸ்சிசி காலேஜ், அப்புறம் நல்லூர் காலேஜ், இப்படி காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ்க்கு செக்ரட்டரிஸ். இப்போ எஸ்டிசி காலேஜில் ஒரு சின்ன இக்கடாக இருக்குது. அதாவது ஜட்ஜி போட்டாங்க, வழக்குக்கு மாற்றி மாற்றி கோர்ட்டுக்கு போனவுடனே ஒரு நீதிபதி ஜோதி, என்ன அவங்க பேருன்னு ஏதோ ஒரு பேர், அவங்கள ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன செய்யணும், கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு, ஐயா எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியாக வந்தாச்சு, அதனால் நாங்கள் போட்டுக்கிடுவோம் என்று சொல்லி அவரை ரிலீவ் பண்ணணும். எஸ்டிசி காலேஜ் ரிலீவ் பண்ணி சவுந்தரபாண்டியன் ஐயா கொண்டு அதில் வைப்பாங்க. ஓகே, இப்போ அதுக்குரிய கமிட்டி தீர்மானம். அடுத்தாப்பில் மயான பூமிக்கு ரிப்போர்ட்டு. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அது தரிசன பூமிக்கார் யாருக்கு தரிசனம் கொடுத்தாரு? சாரால் டக்கர் அம்மையாருக்கு கொடுத்த தரிசனமா, இல்லை பர்னபாஸு கொடுத்த தரிசனமா? சாரால் டக்கர் அந்த அம்மையாருக்கு கடவுள் கொடுத்த சொத்துக்களை, ஆஸ்திகளெல்லாம் வைத்த அந்த இடத்த சக்கரமாலபுரத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டாங்க. அதில் விவசாயம் பண்ணி அதில் உள்ள ஆலயத்துக்கு பராமரிங்க என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை யாருக்கு தரிசனம்? ஏற்கனவே கிறிஸ்தாஸ் பிஷபர்கமோ ஒரு தரிசனம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுத்து அதுக்கு கவர்மெண்ட் அந்த இடம் அதற்கென்று அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைக்கு என்று திருநெல்வேலி கலெக்டரேட்டில் அலுவலகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அதை ஒதுக்கியாச்சு. இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, ஜெப தியான மண்டபம். நாங்கள் இப்போ தரிசன பூமியாக என்ன மாறிட்டு,
ஏன்னா பெண்கள் ஜெப தியான மண்டபம்னாங்க. இதுக்கு அப்ரூவலுக்கு போயிருக்காங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் தரிசன பூமிங்கிறது உங்களுக்கு தரிசனம் கிடையாது. யார்? பர்னபாஸுடைய தரிசனம் கிடையாது. இது சாராள் டக்கர் அம்மையார் அவங்க நம்முடைய டைசிஸ்க்கு இலவசமாக கொடுத்த இடம். இதில் இவர் அதாவது இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார்லாம் அவங்க தனிப்பட்ட ஊழியம். அவங்கள நம்பி மக்கள் காணிக்க கொடுக்காங்க. அவங்க என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து சிஎஸ்ஐங்கிறது ஒரு ஜனநாயக டெமோக்ரஸி. எல்லா திருச்சபை மக்களும் கொடுக்குற காணிக்கை. இது ஒரு தனிநபருடைய ஆசை விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. எல்லாமே கமிட்டியில் வச்சு தீர்மானம் பாஸ் பண்ணி தான் செய்ய முடியும். அதனால் இப்போ சினாடு கமிட்டி உள்ளே வந்தாச்சு. தரிசன பூமியே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் வாங்கின வசூலை ஃபினான்ஷியல் செக்ரட்டரியும் இந்த என்ன செக்ரட்டரி இது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியும் தீர விசாரித்து இதுக்கு நல்ல தேர்ச்சி பெற்ற நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்த ஆடிட்டரை உள்ளே போட்டு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். எத்தனை அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா வந்திருக்கு, தனிப்பட்ட அக்கௌண்ட்டு. இப்போ இதில் யாரெல்லாம் கவுன்சில் சேர்மனாக இருந்தாங்களோ அத்தனைவருடைய அக்கௌண்ட்டையும் பார்க்க வேண்டும். இந்த தரிசன பூமியாக மண்ணாங்கட்டி பூமி இதுக்கு யாரை பொறுப்பாக ஒரு ஐயரை போட்டுருக்காங்களோ அவருடைய அக்கௌண்ட்டெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அவருடைய வீட்டம்மாவுடைய அக்கௌண்ட்டை ட்ரேஸ் அவுட் பண்ணணும். எல்லாம் பார்க்க வேண்டும். இதில் பார்க்கும்போது எல்லா கதையும் தெரிஞ்சிடும். பர்னபாஸ் மகங்க அக்கௌண்ட்டு, மருமக அக்கௌண்ட்டு, எல்லார் அக்கௌண்ட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அவருடைய அக்கௌண்ட்டை மாத்திரம் பார்க்கக்கூடாது. ஆடிட்டிங்கனாலே அப்படி தான் சுற்றி வளைச்சி அடிக்கணும். இடி ரைடு வாங்குவாருங்க. ஒரே நேரத்தில் 200 இடத்துல அக்கௌண்ட்டெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் பார்த்து இந்த ஆசாமி பிடிபடுவார். சரியா? அது ஒரு பக்கம். தரிசன பூமிங்கிற கான்செப்டே கிடையாது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டலாம். இது கிறிஸ்தாஸ் பிஷப்பை அடிக்கல் நட்டிருக்கிறாரு. திரும்பவும் இந்த கல்வெட்டைக்கு தூரத்துக்கு போட்டுட்டு அதை தான் தூக்கி வைக்கணும். அதுதான் சரியான இது. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ரிகார்டிங் எலெக்ஷன். இப்போது எலெக்ஷனை விஷயமாக டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லி இவங்க தீர்மானம் போடுறாங்க. இதில் நிறைய ஓட்டு ஒவ்வொரு இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. இது அவ்வளோத்தையும் சரி செய்ய வேண்டும். அதாவது பர்னபாஸு மற்றவர்கள் ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு யார் யார் ஓட்டெல்லாம் தட்ட வேண்டுமோ இதெல்லாம் மொத்த டயசிஸ்லேயும் தட்டி வைத்திருக்காங்க. அந்த அந்த இதையெல்லாம் திரும்ப ஆராய்ச்சி செய்து என்ன செய்ய வேண்டும்? அந்த எலெக்ஷன் ப்ராசஸை ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு ஒரு தீர்மானம். அப்புறம் எனி அதர் மேட்டர்ஸ் இஃப் எனி ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன், வேறு எந்த மேட்டர்னாலும் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டதை விசாரிக்க வேண்டும். இவ்வளோதான். அப்புறம் க்ளோசிங் ப்ரேயர். இந்த காரியத்தை 3ஆம் தேதி நடைபெறப் போகிறது. பூனைக்குட்டி வெளியே வரப்போகுது. பர்னபாஸ் செய்த எல்லா அட்டூழியங்களும் வெளியே வரப்போகுது. ஐயாவுடைய பதவிக்காலம் முடிய போகுது. கிறிஸ்தாஸ் பிஷப்பை காட்டிலும் பெரிய தண்டனையை இவர் அனுபவிக்கப் போகிறார். அதனால் இவர் பெங்களூரில் ஏதோ வீடு கட்டியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது புள்ளி விவரமாக எங்களுக்கு வரல. எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறான்னு பார்க்குறாரு. ஆனாலும் என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம், இவர் பேராயர் சிஎஸ்ஐ பிஷப் என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் போய் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட கால் வைக்கக்கூடாது. டிஸ்மிஸ் செய்யப்படும். முதல்ல சஸ்பென்ஷன், சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விசாரணை கமிஷன் வைத்து டிஸ்மிஸ் செய்யப்படும். அதாவது அந்த பேராயருங்கிற அந்த பட்டத்தை டிஸ்குவாலிஃபைட் செய்து இவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் கால் வைக்க விடாதபடி செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏனென்றால் உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். துணிகரமான பாவி அல்லவா? எவ்வளோ பணத்தை கொள்ளையடித்து தனக்குத்தானே நேபுகாத் நேச்சார் போல நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிரியாக அவருக்கு செயல்பட்டு ஒரு க்ஷணப்பொழுதில் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் போல புல்மேய போனார். அவ்வளோ பெரிய ராஜா. அதைத்தான் இந்த பர்னபாஸுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எதுக்காக இந்த காட்ஃப்ரே திரும்ப திரும்ப இந்த பர்னபாஸுங்கிறாரு? இவர் எல்லாரையும் தேவைக்கு உபயோகப்படுத்தி தூரப்பட்டவர். அவர் தேவைக்கு உபயோகப்படுத்துவார். உபயோகம் முடிஞ்சவனே தூக்கி எறிந்து விடுவார். இதில் கிள்ளுக்கரையாக என்னை உபயோகப்படுத்தினார். நான் இங்கு துரோகிகளால் அடிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த பர்னபாஸ் என்கிற மகா துரோகி தன்னுடைய உதவியாளரையோ வேலையாட்களையோ இல்லை வேறு குருவானவர்களையோ யாரையும் என்னை விசாரிக்க அனுப்பலை. இந்த மனுஷனே வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அத்தனை பேர் ஓட ஓட கீழே உள்ள ஈவு இறக்கம் இல்லாமல் என்னை அடித்து மிருகத்தனமாய் செய்தார்கள். அதை பார்த்துட்டு இந்த மனுஷனுக்கு சோறு சாப்பிட்றான்னா இவன் எப்படிப்பட்டவன் யோசிச்சு பாருங்க. அப்போது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், அரசு மருத்துவமனையில். எனக்கு தண்ணீர் பாட்டில் கொடுப்பதற்கு ஆள் அனுப்பவில்லை. ஒரு காஃபி வாங்கி தர்றதுக்கு ஆள் அனுப்பவில்லை. விசாரிக்கவில்லை. அவர் வைஸ் சேர்மன்ட்ட ஃபோன் பண்ணுறேன், என்ன ஒருத்தர் வரவே இல்லை.
நான் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஜோம் இங்கே வந்துலாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு என்கிட்ட கேட்டது அவங்க தான். எனக்கு கனிமொழி மேடத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், வாங்கின பிறகு அவங்கெல்லாம் கனத்துக்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க, நீங்கள் அதுக்கப்புறம் திடீர்னு திடப்படுத்தல் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி வராமல் பெறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பேசி தான் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். நான் அடிபட்ட ஜூன் 26ஆம் தேதி அன்று மாலை மேடத்தை பார்க்குறதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்தது. இவர் கடைசியாக அந்த அம்மாவை பார்க்க வரவே இல்லை. ஆனால் நான் மருத்துவமனையிலிருந்து நான் அந்த அம்மாவுக்கு அவங்க மாற்றி மாற்றி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னாச்சு, எப்போ வரீங்க, எப்போ வரீங்கன்னு. கடைசியாக வழி இல்லாமல் நானே மருத்துவமனையிலேருந்து அவங்கள போய் நான் இரவு 8-9 மணிக்கு போய் பார்த்து நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன் இந்த பர்னபாஸ்க்காக. அவங்களுக்கு தெரியல, நீ உங்களை ஒரு பிரதான ஒரு லீடர்னு அவங்க தெரியாமல் அப்பாவு தான் பெரிய பதவி என்று சொல்லி அவரை தேடி போயிட்டாங்க. எனக்கு தெரியும் கட்சியில் எப்படிப்பட்ட மரியாதைகள் ஒவ்வொருவருக்கு இருக்கணும். உலக பிரகாரமாக அப்பாவும் சபாநாயகர் வெளியே மாதிரி அந்த கட்சிக்குள்ளே அவர் சாதாரண ஒரு தொண்டனாக தான் இருப்பார். நீங்கள் முதலமைச்சருடைய தங்கச்சி என்பதைக்குரிய அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே இதற்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன். இந்த மனுஷனுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க போய் பார்க்க போகவே இல்லை, அப்பாவை பார்க்க போயிட்டாங்க. அதனால் இப்பேற்பட்ட ஒரு துரோகிகளுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு சத்துரு கீழே விழுந்தால் கூட அவனை தூக்கி விட வேண்டும். ஒரு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு நீ போஜனம் கொடுக்க வேண்டும், தாகமாக இருந்தால் தாகம் தீர்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மனுஷன் என்னை உள்ளே தள்ளி விட்டுட்டு ஒன்றுமே செய்யவில்லை. இன்று ஒரு 2 நாட்கள் முன்பதாக அவரோடு கூட அந்த நாட்களில் வீட்டோடு இருந்தவர் ஒருவர் என்னோடு பேசி அவர் வருத்தப்பட்டார். இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் வருந்துகிறேன் என்று சொன்னேன். ஆகவே மீண்டும் நல்ல செய்தியோடு திரும்ப ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.